அனைவருக்கும் வணக்கம். கோமகள் கோவலை அத்தியாயங்கள் 6 மற்றும் 7. அத்தியாயம் 6. உட்பகை. ஏன் மௌனமாகிவிட்டாய் கருணாகரா? என்னுடைய அச்சத்திற்கு ஆதாரம் இருப்பதாக நீயும் எண்ணுகிறாயா என படபடத்த குரலில் கேட்டான் விஷ்ணுவர்தனன். இல்லை இளவரசே, நான் அப்படி நினைக்கவில்லை என்றான் புன்னகையுடன் கருணாகரன். அவனையே கூர்ந்து நோக்கினான் விஷ்ணுவர்தனன். அதாவது சின்னஞ்சிறு வயது முதலே உங்கள் சிந்தையை கவர்ந்து நெஞ்சில் நீங்கா இடம்பெற்றிருக்கும் மதுராந்தகி தேவியை கங்க மன்னன் தேவேந்திரவர்மனுக்கு மணமகளாக தேர்ந்தெடுத்து விடுவாரோ சோழ மாமன்னர் என நீங்கள் அச்சப்படுகிறீர்கள் இல்லையா? அப்படி நடக்காது என நான் எண்ணுகிறேன் இளவரசே. இதற்கு அடிப்படை உண்டா? இல்லை, என் யூகம்தான். அது என்னவோ? மாமன்னர் வீரராஜேந்திரர் தமது சொந்த மகளான கோவலையைத்தான் கங்கா மன்னனுக்கு மனம் செய்து தர முடிவெடுப்பார். எதை கொண்டு இப்படி நினைக்கிறாய்? சோழ சக்கரவர்த்தியின் பட்டத்து அரசி அரிஞ்சிகை பிராட்டியார் கொஞ்ச காலமாகவே உடல் நலமின்றி படுப்பதும் எழுந்திருப்பதுமாக இருக்கிறார். அதனால் அவர் கண்ணிருக்கும் போதே தமது மகளுக்கு திருமணத்தை முடித்து விடலாம் என அரசர் கருதலாம் அல்லவா? விஷ்ணுவர்தனன் இதை கேட்டு மெல்ல தலையசைத்தவாறே குறுநகை புரிந்தான். இதெல்லாம் உன் போன்ற குடும்பத்தால் செய்யக்கூடிய காரியம் நண்பா. மணிமுடி தரித்த பேரரசர்களின் நெஞ்சங்களில் இது போன்ற பந்தபாச கனிவு கசிவுகளுக்கு இடமே இராது. அதிலும் விஜயாலய சோழ வம்சத்தினரிடம் இத்தகைய உணர்ச்சிகள் எக்காரணத்தை முன்னிட்டும் நெக்கு விடுவதே இல்லை. இப்படிப்பட்ட பாறை மனம் கொண்டிருந்ததால் தான் பல நூற்றாண்டு காலமாக குறுநில மன்னர்களாக பழையாறையில் ஒதுங்கி கிடந்த அவர்கள் இப்போது பரத கண்டத்தில் பாதி அளவை கட்டியாலும் வல்லமை வாய்ந்த பேரரசர்களாக உயர்ந்திருக்கிறார்கள். மண்ணும் பொன்னும் மணிமுடி தாங்கி பேராதிக்கம் செலுத்தும் பதவியும் தவிர மற்ற எல்லாமே அவர்களுக்கு துச்சம்தான். இந்த மூன்றிற்காக அவர்கள் எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். தலை குனிந்து சற்று நேரம் மௌனமாக இருந்த கருணாகரன், இளவரசர் சொல்வதுபடியே பார்த்தாலும் நமது மாமன்னர் அவர்கள் தம் குமாரி கோவலையை கங்க மன்னனுக்கு மணமுடித்து வைப்பது அவருடைய நோக்கத்திற்கு இசைவானது தானே என கேட்டான் தனிந்த குரலில். இல்லை கருணாகரா என்றவாறு அவன் எதிரே திரும்பி அமர்ந்தான் விஷ்ணுவர்தனன். சோழ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி வீரராஜேந்திரருக்கு கீழே கங்கநாடு என்பது ஒரு சுண்டைக்காய். அவரது மேலாதிக்கத்திற்கு உட்பட்டு திரை செலுத்தும் நாடு அது. அவர் விரும்பினால் ஒரே வாரத்தில் அந்த நாட்டை கபலீகரம் செய்து கொள்ள முடியும். ராஜதந்திர நோக்கிலும் நிர்வாக சுமை கருதியுமே இப்போதைக்கு அதை ஒரு சுதந்திர நாடாக விட்டு வைத்திருக்கிறார். ஆகவே அந்த நாட்டு மன்னனுக்கு தமது சொந்த மகளை மனம் செய்விப்பது என்ற மிக பெரும் விலையை கொடுக்க மாட்டார் அவர். அதற்கு அவரை போன்ற ஒரு பேரரசன் அல்லது அவருக்கு நிகரான வல்லமை வாய்ந்த ஒருவனை தேர்ந்தெடுத்து தமது ஆதிக்க பேரரசுக்கு ஆதாயம் தேடவே முயல்வார். அவருடைய கணிப்பில் தேவேந்திரவர்மன் ஒரு சாதாரண குறுநில மன்னன் தான். அவனுக்கு தம் அரண்மனையில் உள்ள சேடிப்பெண்ணை மனம் செய்து தருவது கூட அதிகபட்ச அந்தஸ்து அளிப்பதாகும் என எண்ணக்கூடியவர். அவர் நினைத்தால் ஒரு பணிப்பெண்ணையே இளவரசி என கூறி ஏமாற்றி அவனுக்கு மனம் முடித்து வைத்து அவமானப்படுத்தி விடவும் முடியும். வீரராஜேந்திரர் இத்தகைய குறும்புத்தனமான ராஜதந்திர விளையாட்டை ஆடக்கூடியவர்தாம். எனவே கங்க மன்னனுக்கு சோழ இளவரசிகளில் ஒருத்தியை மனம் செய்து கொடுப்பது என்று அவர் எண்ணி இருப்பதே பெரிய விஷயம்தான். அதுவும் மேலே சாளுக்கிய நாடு என்னும் காட்டுப்பன்றியை கட்டிப்பிடித்து இழுத்து வெளுத்தாட்ட கீழே கங்க நாட்டை ஒரு வலைக்கயிறாக பயன்படுத்தவே இப்படி ஒரு எண்ணம் கொண்டிருக்கிறார். மற்றபடி இதற்காக தம் சொந்த மகளை பணயம் வைக்க ஒருபோதும் நினைக்க மாட்டார். வேங்கி இளவரசனின் இந்த விளக்க பேச்சை முற்றும் ஒப்புக்கொள்கிறவன் போல தலையாட்டி கொண்ட கருணாகரன், அப்படியானால் சோழ இளவரசிகள் மூவரில் ஒருவரை தேவேந்திரவர்மனுக்கு தேர்ந்தெடுப்பது என்பது எல்லாம் வெறும் பேச்சு. காலஞ்சென்ற ராஜேந்திரரின் புதல்விகளான மதுராந்தகி, ராஜசுந்தரி ஆகியோரில் ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்காகத்தான் இன்று இரவு அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது என்கிறீர்களா என்றான் பொன்முறுவலுடன். ஆம், அதில் எல்லாத்தனையும் சந்தேகம் இல்லை. அதாவது தமது சகோதரர் ராஜேந்திரரின் புதல்விகளை வீரராஜேந்திரர் தமது ராஜ்ய சதுரங்க ஆட்டத்திற்கு பகடை காய்களாக பயன்படுத்த துணிந்து விட்டார், அப்படித்தானே?
அது இயற்கைதானே நண்பா. தாய் தந்தையற்ற அந்த இரு பெண்களும் சிற்றப்பாவின் ஆதரவில் வளர்ந்து வருகிறவர்கள். அவர்களுக்கு என தனி உரிமை எதுவும் கிடையாது. ஆகவே அவருடைய விருப்பம், முடிவு எதுவோ அதையே அவர்கள் ஏற்றாக வேண்டும். அவ்வாறாயின் சோழ மாமன்னர் அந்த 2 இளவரசிகளில் யாரை தேர்ந்தெடுப்பார் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? மதுராந்தகி மூத்தவள், ராஜசுந்தரி இளையவள் என்று முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டு கசந்த குரலில் முணுமுணுத்தான் விஷ்ணுவர்த்தனன். கருணாகரனுக்கு மேற்கொண்டு வினா எழுப்ப துணிவு ஏற்படாததால் சற்று நேரம் மௌனமாக இருந்தான். பிறகு தன்னை ஒருவாறாக சமாளித்துக் கொண்டு, சோழ மாமன்னர் இந்த விஷயத்தில் மூத்த பெண் இளைய பெண் என்ற சம்பிரதாயத்தை எல்லாம் பார்க்க மாட்டார் என நினைக்கிறேன் என்றான் இதமான குரலில். மூத்த பெண் என்பதால் இளவரசி மதுராந்தகி தேவியாரையே தேவேந்திரவர்மனுக்கு மணப்பெண்ணாக தேர்ந்தெடுப்பார் எனவும் நான் நினைக்கவில்லை. ஏன்? காரணம் என்ன? வயது வரிசைப்படி ராஜகுல பெண்களின் திருமணம் நடத்த பெறுவதில்லையே. ராஜ்ய தேவை, காதல் கெடுபிடி, சில அதீத பொருத்தங்கள், வாக்குறுதி, மண் பொன் நோக்கு, உட்பகை, கௌரவ பங்கம், உறவு சோதனை, வாரிசு காப்பு முதலானவற்றின் அடிப்படையிலே அந்த வயது வரிசை முன்பின்னாக மாற்றம் பெறுவது உண்டு. இது முதல் காரணம். இரண்டாவது காரணம் தயங்காமல் சொல்லலாம் என்றவாறு ஆவலுடன் அவன் முகத்தை நோக்கினான் விஷ்ணுவர்த்தனன். வேங்கி இளவரசருக்கும் சோழ இளவரசி மதுராந்தகி தேவிக்கும் இடையே சின்னஞ்சிறு வயது முதல் நெருங்கி பிணைந்த நெஞ்சின் உறவால் பூத்து காய்த்த நேசம் இப்போது காதல் கனியாக கனிந்து நிற்கிறது என்ற விஷயத்தை சோழ சக்கரவர்த்தி வீரராஜேந்திரர் நன்கு அறிவார். விஷ்ணுவர்த்தனன் இதை கேட்டு முகம் சுளித்தான். இந்த காரணம் எங்களுக்கு அனுகூலமாக அமையாமல் பாதகமாகவும் இருக்கலாம் அல்லவா? அவ்வளவு பொல்லாதவரா சோழ மாமன்னர்? நான் அப்படி சொல்லவில்லை கருணாகரா. சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் சில சுயநல சக்திகளின் தூண்டுதலும் அவரை திசை திருப்பி விட்டு விடலாம் என்கிறேன். அதை கேட்டு வியப்பும் திகைப்புமாக அவனை ஏறிட்டு பார்த்த கருணாகரன், உங்களுக்கு எதிரான சக்தியும் இங்கு உள்ளதா என கேட்டான். இதற்கு மறுமொழி எதுவும் தராமல் மௌனமாகவே இருந்தான் விஷ்ணுவர்த்தனன். நீங்கள் சொல்வது போல உங்களுக்கு எதிரான சக்திகள் எவ்வளவு தீவிரமாக குறுக்கிட்டாலும் கூட அவற்றால் சோழ மாமன்னர் ஈர்க்கப்பட்டு இந்த விஷயத்தில் பாதகமான முடிவை எடுப்பார் என நான் நினைக்கவில்லை இளவரசே. ஏனென்றால் உங்கள் பேரில் அவரது இப்போதைய மனநிலை என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் என்றான் கருணாகரன் உணர்ச்சி வயப்பட்ட குரலில். நீ எந்த நம்பிக்கையின் மீது இப்படி சொல்கிறாய் என தனது அடர்த்தியான புருவங்களை நெறித்துக் கொண்டு விழித்தான் வேங்கி இளவரசன். கூடல் சங்கம போரில் நீங்கள் முதல் தடவையாக அவரோடு களம் புகுந்து விளைத்து காட்டிய மாவீரத்தை கண்கூடாக கண்டு பிரமித்து புல்லரித்து போனதாக தமது வீராபிஷேக முடிசூட்டு விழாவன்று ராஜசபையில் அவரே தெரிவித்து நீண்ட நேரம் உங்களை வானலாக புகழ்ந்து பாராட்டியதை சொல்கிறேன் இளவரசே. ஆம் என மெல்ல தலையாட்டி கொண்ட விஷ்ணுவர்த்தனன், சிறிது நேரத்திற்கு முன்வரை நானும் கூட அப்படித்தான் மனப்பால் குடித்துக் கொண்டிருந்தேன். எனது நெஞ்சம் கவர்ந்த மதுராந்தகியை என்னிடமிருந்து பிரித்து கங்க மன்னனுக்கு மனம் செய்து கொடுக்கும் எண்ணம் அவருடைய மனதில் தோன்றாது என்றே எண்ணியிருந்தேன். ஆனால் இப்போது அந்த நம்பிக்கை தகர்ந்து விட்டது என்றான் கரகரத்த குரலில். இந்த குறுகிய நேரத்தில் உங்களது அந்த நம்பிக்கை தளர்ந்து போகும்படியாக அப்படி என்னதான் நடந்து விட்டது இளவரசே என அவசரமாக வினவினான் கருணாகரன். வீரராஜேந்திரரின் மகள் சற்று முன்புதான் சோழகங்கம் மாளிகைக்கு புறப்பட்டு போயிருக்கிறாள். கோவலைதானே? அரசியார் அரிஞ்சிகை பிராட்டியை அங்கு செல்ல முடியாத நிலையில் இருப்பதால் அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட்டது என்பதை அறிந்து வர தன் மகளை அனுப்பி வைத்திருப்பார். நாளை பொழுது விடிந்தால் தம் கணவர் வாயிலாகவே அந்த விவரத்தை அவர் அறிய முடியும். ஒரு கால் கோவலையே அந்த முடிவை அறியும் ஆவலில் போயிருக்கலாம் அல்லவா? அவள் தனியாக போகவில்லை கருணாகரா. மதுராந்தகியின் தங்கை ராஜசுந்தரியை வற்புறுத்தி தன்னோடு அழைத்து போயிருக்கிறாள். தனது துணைக்காக இருக்கலாம். அதற்குத்தான் நறுஞ்சாந்து இருக்கிறாளே. மனசோர்வடைந்த கருணாகரன்,
அப்படியானால் நீங்கள் என்னதான் எண்ணுகிறீர்கள் இளவரசே என கேட்டான். பெருமூச்சு விட்ட விஷ்ணுவர்த்தனன் வருத்தம் தோய்ந்த குரலில் கூற ஆரம்பித்தான். நண்பா, வீர ராஜேந்திரனின் மகள் கோவலையை அரண்மனை அந்தப்புறத்தில் அடைந்து கிடக்கும் ஓர் அழகு சிலை மட்டுமே என நீ நினைத்திருந்தால் அது தவறு என்பதை இன்று முதல் தெரிந்து கொள். ராஜராஜ சோழரின் தமக்கை குந்தவை பிராட்டியாரை போலவும் கங்கை கொண்ட ராஜேந்திரரின் தங்கையும் எனது பாட்டியாருமான குந்தவை போலவும் அதி சாமர்த்தியமும் அறிவு நுட்பமும் பிடிவாத குணமும் துணிவு நெஞ்சமும் வாய்ந்த ஓர் அபூர்வ பெண் அவள். துரதிருஷ்டவசமாக அவளுக்கு ஏனோ என்னை அறவே பிடிப்பதில்லை. என் மீதுள்ள அசூயையால் என்னை காதலிக்கும் தனது பெரியப்பா மகள் மதுராந்தகியும் கூட அடியோடு வெறுக்கிறாள். எங்களை அவள் வெறுக்க காரணம் என்ன என்று நீ கேட்கலாம். கீழே சாளுக்கிய இளவரசனான நான் பிறந்தது சோழ நாட்டின் தலைநகரான இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில். அப்படி பிறந்தது முதல் 15 வயது வரை இதே சோழ அரண்மனையில் தான் வளர்ந்தேன். பல துறை கல்விகளையும் இங்கேயே தான் கற்றேன். ஆட்சிக்கலை, போர்க்கலை முதலானவற்றில் பயிற்சி பெற்றதும் இங்குதான். என்னுடைய தந்தை மொழி தெலுங்கானாலும் எனது தாய்மொழியான தமிழைத்தான் விரும்பி கற்று தேர்ச்சியடைந்தேன். அதன் கூடவே வடமொழியும் தெலுங்கும் பயின்றேன். என்றாலும் கூட தமிழில்தான் முழு புலமை பெற்றவன் ஆனேன். இவை தவிர கங்கை கொண்ட சோழர் ராஜேந்திரரின் முகச்சாயலை நான் அப்படியே அச்சாக கொண்டிருப்பதால் எனக்கு ராஜேந்திரன் என்றே பெயர் சூட்டினார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன் என் தந்தையார் ராஜராஜ நரேந்திரர் காலமானதும் அவருடைய இளவலான விஜயாதித்தர் வேங்கி மன்னராகி எனக்கு வேங்கியின் இளவரசு பட்டம் சூட்டிய போது விஷ்ணுவர்த்தனன் என்ற புது பெயரை ஏற்றேன். ஆனால் இன்னமும் கூட என்னை சோழ அரண்மனையில் உள்ளோர் என் தாய் உட்பட ராஜேந்திரன் என்றுதான் அழைப்பார்கள். பேச்சை நிறுத்திவிட்டு அந்த நந்தவனத்தின் வேலிக்கு அப்பால் இருந்த பாதையில் யாரோ 3 வாலிபர்கள் தொலை தூரத்தில் வருவதை கவனித்த விஷ்ணுவர்த்தனன் சில வினாடிகளுக்கு பிறகு மீண்டும் தொடர்ந்தான். இதனால் எல்லாம் வீர ராஜேந்திரரும் அவருடைய குடும்பத்தினரும் அவரது சோழ அரசாங்கத்தில் உள்ள சகல தரப்பினரும், இன்னும் சொல்ல போனால் சோழ பெருநாட்டின் மக்கள் அனைவருமே என் மீது அளவு கடந்த அன்பை பொழிந்து வர ஒரே ஒருத்தி மட்டும் என்னை அடியோடு வெறுத்தாள். அவள்தான் இளவரசி கோவலை. அவளுக்கு என் மேல் ஏன் இந்த காய்ச்சல் ஏற்பட்டது? அது எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய காரணம்தான். இன்றைக்காவது ஒரு நாள் சோழ சாம்ராஜ்யத்தின் அரியணையில் நான் ஏறி விடுவேனோ என அவள் அஞ்சுகிறாள். ஆனால் அதற்கான பிரமேயம் எல்லத்தனையும் இல்லாத போது அவளுக்கு மட்டும் எவ்வாறு அத்தகையதொரு அச்சம் உண்டானது என்பதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஒரு கால் உங்களை காதலிக்கும் மதுராந்தகியை கொண்டு கோவலை அப்படி சந்தேகிக்கிறாரோ என்னவோ என குறுக்கிட்டு கூறினான் கருணாகரன். நான் அதை ஒப்புக்கொள்ள முடியாது நண்பா. ஏன் என்றால் மதுராந்தகிக்கும் அரசியலுக்கும் காத தூரம். அவள் இசைக்கலையை தவிர வேறு எதிலுமே கவனம் செலுத்துபவளாக நான் இதுவரை அறிந்ததே இல்லை. ஒரு பெண்ணால் தான் இன்னொரு பெண்ணின் உள்ளும் புறமும் அறிய முடியும் என்றான் கருணாகரன் சற்று மெல்ல நகைத்துக் கொண்டே. சரி, அவளாக அப்படி கற்பித்துக் கொண்டு அந்த அச்சத்தின் தூண்டுதலால் எனக்கு இதுவரை எத்தனையோ இடைஞ்சல்கள் செய்திருக்கிறாள். அவற்றையெல்லாம் இப்போது சொல்லிக் கொண்டிருக்க நான் விரும்பவும் இல்லை. ஆயின் என் மீதுள்ள கல்பினால் என்னை உள்ளன்போடு நேசிக்கும் வீர ராஜேந்திரனின் தம்பியும் தன்னுடைய சிறிய தந்தையுமான ராஜ மகேந்திரருக்கே அவள் பெரியதொரு பாதகம் செய்ய முற்பட்டதை மட்டும் நான் சொல்கிறேன். வேலியோர பாதையின் தொலைதூரத்தில் வந்து கொண்டிருந்த அந்த 3 பேரின் மீதும் விஷ்ணுவர்த்தனின் கவனம் சென்றதால் மீண்டும் அந்த பேச்சு தடைப்பட்டது. அதை கவனியாத கருணாகரன், சொல்லுங்கள் இளவரசே என கேட்டு அவனுடைய கவனத்தை திருப்பினான். ஆம் நண்பா, மதுராந்தகியின் தந்தையார் ராஜேந்திரர் காலமானதும் அவரால் ஏற்கனவே இளவரசு பட்டம் சூட்டப்பட்டிருந்த வீர ராஜேந்திரர் சோழ சக்கரவர்த்தியாக முடிக்கவித்துக் கொண்டார் அல்லவா? அவரை அடுத்து சோழ அரியணையில் வாரிசாக இளவரசு பட்டத்துக்கு உரியவர் யார் என்று வினா எழுந்தபோது அவருடைய இளவல் ராஜ மகேந்திரருக்கே அந்த உரிமை நியாயமாக சேர வேண்டும் என எல்லோரும் கூறினார்கள். ஆனால் கோவலை என்ன செய்தால் தெரியுமா? வீர ராஜேந்திரரின் மைந்தனும் தன்னுடைய சகோதரனுமான அதிராஜேந்திரனுக்கே இளவரசு பட்டம் கட்ட வேண்டும் என தன் தந்தையிடம் போராட ஆரம்பித்தாள். அதற்கு ஆதரவாக தன் தாயையும் அரசாங்க பெரிய அதிகாரிகள் படைத்தலைவர்கள் சிலரையும் சேர்த்துக்கொண்டு எவ்வளவோ வாதாடி பார்த்தாள். கடைசியில் மாமன்னர் தமது மகளின் அந்த கோரிக்கையை நிராகரித்துவிட்டு
தம்முடைய தம்பி ராஜமகேந்திரருக்கே இளவரசு பட்டம் சூட்டினார். இதெல்லாம் வெளியுலகத்திற்கு தெரியாமல் அரண்மனை கோட்டைக்குள்ளேயே ரகசியமாக நடந்து முடிந்த ராஜதந்திர கெடுபிடி போராகும். வியப்பால் கண்களை அகல விரித்த கருணாகரன், ஓ, இளவரசி கோவலை இத்தனை பெரியவரா என்றான் உள்ளடங்கிய குரலில். விஷ்ணுவர்தனின் பார்வை மறுபடியும் அந்த வேலியோர பாதை பக்கமே சென்றது. அங்கே வந்து கொண்டிருந்த அந்த 3 பேரும் தயங்கி நின்று தமக்குள்ளாக ஏதோ பேசிக் கொண்டது தெரிந்தது. அத்தியாயம் 7. முச்சந்தையில் கண்ட காட்சி. ஆண்களும் பெண்களும் சிறார்களுமாக ஒரு சிறு கூட்டம் கோவிலுக்கு போய்விட்டு அந்த நந்தவனத்து வேலியோர பாதை வழியே வந்ததால் சற்று முன் அங்கு நின்று பேசிக் கொண்டிருந்த அந்த 3 வாலிபர்களையும் இப்போது பார்க்க முடியாமலே விஷ்ணுவர்தனின் கவனம் பேச்சில் திரும்பியது. இன்னும் ஒன்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருணாகரா. என் தந்தையார் ராஜராஜ நரேந்திரர் நோய்வாய்ப்பட்ட போது நான் இங்கிருந்து வேங்கிக்கு சென்றேன் அல்லவா? அப்படி சென்றவன் சோழ நாட்டுக்கு திரும்பி வரவே மாட்டேன் என கோவலை எண்ணினாள் போலும். அதனால் தானோ என்னவோ அவள் மதுரந்தகியின் மீது திடீரென அன்பும் பாசமும் காட்டத் தொடங்கினாளாம். நானும் வேங்கியிலேயே தங்கிவிடுவது என்ற திட்டத்துடன் தான் சென்றேன். என் தந்தையார் காலமானதும் வேங்கி நாட்டின் ஆட்சி பீடம் எனக்கா என்னுடைய சிறிய தந்தை விஜயாதித்தருக்கா என்ற சிக்கல் ஏற்பட்டது. பிறகு சோழ மாமன்னரின் தலையீட்டினால் விஜயாதித்தர் அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு எனக்கு இளவரசு பட்டம் கட்டினார். ஆயினும் அதை அவர் மனப்பூர்வமாக செய்யவில்லை என்பது சில நாட்களுக்குள்ளாகவே தெளிவாயிற்று. அதற்காக நான் அவரை குற்றம் சொல்ல முடியாது. ஏன் என்றால் அவருக்கு கீழே சாளுக்கிய நாட்டை ஆள வேண்டும் என்ற விருப்பம் கொஞ்சமும் இல்லை. என் தந்தையார் ராஜராஜ நரேந்திரர் பால் அளவு கடந்த அன்பும் பாசமும் பக்தியும் கொண்டிருந்த அவர் அவரது மறைவினால் தாழ முடியாத துக்கத்திற்கு உள்ளாகி ஒருவித துறவு மனப்பான்மை கொண்டு விட்டார். அதை புரிந்து கொண்ட அவருடைய மைந்தன் சக்திவர்மன் தன்னிடம் ஆட்சியை ஒப்புவிக்குமாறு அவரை பல வகையிலும் கெடுபிடி செய்ய தொடங்கினான். இதனால் ஏற்பட்ட வெறுப்பை அவர் என் மீது காட்டலானார். அத்துடன் சக்திவர்மன் எனக்கும் என் அன்னையாருக்கும் பல தொல்லைகளும் கொடுக்க தலைப்பட்டான். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அரண்மனையில் கோவலையால் நான் என்னென்ன இன்னல்களும் சிறுமைகளும் அடைந்தேனோ அவையெல்லாம் அங்கும் என்னை தொடர்ந்தன. இங்கே கோவலை போல அங்கே சக்திவர்மன் எனக்கு எதிராக செயல்பட்டான். இது ஒரு புறம் இருக்க, எனது உயிரின் உயிரான மதுராந்தகியை பிரிந்திருப்பது சொல்லனா வேதனையை தந்தது. எனவே என் அன்னையாரை அழைத்துக் கொண்டு சோழ நாட்டிற்கே திரும்பி வந்தேன். சோழ நாட்டிற்கும் வேங்கி நாட்டிற்கும் சொந்தக்காரனாக இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு நாடற்ற நாடோடி போலவே என்னுடைய நிலைமை ஆகிவிட்டது. இன்றும் கூட அதே நிலையில்தான் இருந்து வருகிறேன். இங்கு நாங்கள் வந்ததும் கோவலை தனது பழைய சொரூபத்தை காட்டத் தொடங்கினாள். மதுராந்தகியையும் ஜென்ம வைரியாக வெறுக்க ஆரம்பித்தாள். துயர மிகுதியால் பேச்சு தடைப்படவே சிறு பொழுது மௌனமாக இருந்துவிட்டு மீண்டும் பேசினான் விஷ்ணுவர்தனன். இதற்கிடையே மேலை சாளுக்கியருக்கும் சோழ நாட்டிற்கும் வழக்கம் போல ஆதிக்க போர் மூண்டது. என் மாமா வீர ராஜேந்திரர் முதலாக என்னை ஒரு பெரும் படைக்கு தளபதியாக்கி தம்மோடு கூடல் சங்கமத்திற்கு அழைத்துச் சென்றார். அந்த முதல் போர்க்களத்தில் எனது திறமைகளை எல்லாம் காட்டி ஆகவ மல்லனின் படைகளை சின்னா பின்னப்படுத்தி சிதறடித்து வெற்றி தேவதையை அவர் பக்கம் கொண்டு வந்து நிறுத்தினேன். இதனால் சோழ மாமன்னரும் சோழ நாட்டின் சகல தரப்பினரும் என்னை வானலாக புகழ கோவலை மட்டும் பொறாமையால் குசுங்கி துடிக்கலானாள். ஏற்கனவே அவளது மனதில் குடிக்கொண்டிருந்த அர்த்தமற்ற பயம் அந்த போரிலே எனக்கு கிடைத்த புகழினால் மேலும் பன்மடங்கு அதிகமாயின. அதை பல வகையிலும் என் மீது மட்டுமின்றி பாவம் அந்த பெற்றோர் இல்லா பெண் மதுராந்தகியின் மீதும் காட்டினாள். இந்த நிலையில்தான் இப்போது கங்க மன்னனுக்கு மணப்பெண் தேர்வுக்கான ஆலோசனை நடக்க இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை அவள் விட்டுவிடுவாளா என்ன? தன்னால் இயன்ற வரையில் எப்படியும் மதுராந்தகியை என்னிடமிருந்து பிரித்துவிடவே சூழ்ச்சி செய்வாள். ஒரு கால் அவளது சூது திட்டம் வெற்றி பெற்றுவிட்டாள் என உணர்ச்சி வயப்பட்டு படபடவென பேசிய விஷ்ணுவர்தனன் சட்டென நிறுத்திவிட்டு கருணாகரனை வெறுத்து பார்த்து, இந்த இக்கட்டான நிலைமையை சமாளிப்பதற்கு எவ்வளியும் எனக்கு தோன்றாததாலேயே உன்னை பார்த்து பேச இருந்தேன் நண்பா என்றான் துக்கம் அடைத்த குரலில். கருணாகரனின் மனம் மருண்டு இருண்டது. தன் இதயம் கவர்ந்த இளவரசனை எங்கனும் தேற்றுவது என்றே தெரியாமல் குழம்பி தவித்த அவன்,
இதையெல்லாம் உங்கள் அன்னை அம்மங்கை தேவியாரிடம் சொன்னீர்களா இல்லையா என கேட்டான். இல்லை என்பதாக விரக்தியுடன் தலையாட்டினான் வேங்கி இளவரசன். அவரிடம் சொன்னால் தன் தம்பியார் வீர ராஜேந்திரரிடம் வாதாடி வேறு விதமான முடிவை எடுக்கச் செய்யலாம் அல்லவா? அதற்கு அதிருப்தியுடன் முகம் சுளித்த விஷ்ணுவர்த்தனன், என் அன்னையாருக்கு இங்கே எவ்வித செல்வாக்கும் இல்லை நண்பா. அதெல்லாம் அவருடைய தந்தையார் கங்கை கொண்ட ராஜேந்திரர் காலமானதோடு கரையத் தொடங்கி என் தந்தையாரின் மறைவுக்கு பிறகு முழுதுமே வற்றி போய்விட்டது. நாங்கள் இருவரும் இங்கு இப்போது அதிதிகள் போலத்தான் இருந்து வருகிறோம். வீர ராஜேந்திரர் தமது தமக்கையார் மீது அன்பும் மதிப்பும் வைத்துள்ளவர்தாம், அதில் ஐயமில்லை. ஆயின் அவரது அரசியல் நோக்கில் எடுக்கப்படும் முடிவுகளை தம் தமக்கை மட்டுமல்ல, தமது பட்டத்து அரசியே கூட தலையிட்டாலும் மாற்றிக்கொள்ள மாட்டார். மேலும் என்னை பற்றி என் அன்னையாருடைய கவலையெல்லாம் நான் வேங்கி நாட்டின் மன்னனாக வேண்டும் என்ற ஒன்றே ஒன்றுதான். அதற்காக நான் எதை இழந்தாலும் பொருட்படுத்த மாட்டார். அவருக்கு மதுராந்தகியும் ஒன்றுதான், ராஜசுந்தரியும் ஒன்றுதான். இன்னும் சொல்ல போனால் கோவலியை தமது மருமலாக்கிக் கொள்வதன் மூலமும் தமது லட்சிய கனவு நிறைவேறுவதாயின் மற்றற்ற மகிழ்ச்சியோடு அவரே அதை முன்னின்று நடத்தவும் முற்படுவார் என்றான் சோர்ந்து தளர்ந்த குரலில். இதையெல்லாம் கேட்டு வாயடைத்து போய் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த கருணாகரன், அப்படியானால் இதற்கு என்னதான் செய்யலாம் இளவரசே என்று உள்ளடங்கிய குரலில் மெதுவாக வினவினான். இந்த வினாவை அவன் கேட்க மாட்டானா என இதுகாரும் காத்து கொண்டிருந்தவன் போல சட்டென நிமிர்ந்து உட்கார்ந்தான் விஷ்ணுவர்த்தனன். ஆம் நண்பா, இக்கட்டான இந்த நிலையில் எனக்கு உதவக்கூடிய உபாயம் உன்னிடம்தான் இருக்கிறது. என்னிடமா? நான் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? சற்று நேரம் சிந்தனையில் ஆழ்ந்த விஷ்ணுவர்த்தனன் மெல்ல தலை நிமிர்ந்து தயக்க புன்னகையுடன், இன்று இரவு அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்க போகும் முடிவை தாங்கிய ஓலையை நீதானே நாளை காலை கங்க நாட்டின் தலைக்காடு நகருக்கு எடுத்துச் செல்ல போகிறாய் என கேட்டான். ஆம் இளவரசே. அந்த முடிவு என்ன என்பது உனக்கு அப்போது தெரியலாம் அல்லவா? அதாவது சோழ இளவரசிகள் மூவரில், இல்லை இருவரில் கங்க மன்னனுக்கு மணப்பெண்ணாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் என்னும் விவரம் தானே செவி வழியாக நான் அதை அறியக்கூடும். அப்படியாயின் ஓலையில் வரையப்படும் விவரத்தை உன் கண்ணால் படித்தறிய முடியாது என்கிறாய். சோழ மாமன்னர் அனுப்பும் ஓலையானதால் சோழ அரசின் புலிலட்சினை அதிலே பொறிக்க பெறும். ஆகவே அதை பிரித்து படிக்க என்னால் இயலாது. ஆனாலும் என்ன? இது அரசியல் பிரச்சனை சம்பந்தப்பட்ட செய்தி அல்ல, திருமண மங்கள செய்தி. அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவு ரகசியமாகவே தெரியப்படுத்தப்படும். அதனால் செவி வழி கேள்விப்படும் செய்தியே அந்த ஓலையிலும் வரையப்பட்டிருக்கும் என நம்பலாம். நீ ஒரு பைத்தியக்காரனப்பா என கூறிவிட்டு பெருமூச்சு விட்டான் விஷ்ணுவர்த்தனன். அது திருமணம் என்ற பெயரில் நடத்தப்படும் அரசியல் நாடகமே. அதில் வீர ராஜேந்திரர் வழக்கம் போல தமது சாணக்கிய தந்திரத்தை காட்டவே செய்வார். அதாவது அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்படும் செய்தி ஒன்றாக இருக்கும். கங்க மன்னனுக்கு அனுப்பப்படும் ஓலையில் வரையும் செய்தியோ வேறாக இருக்கும். அதாவது மதுராந்தகி தேவியாரை மணப்பெண்ணாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என அறிவித்துவிட்டு ராஜசுந்தரியே மணப்பெண் என மன ஓலையில் வரைந்து அனுப்பிவிடுவாரோ? அப்படியும் செய்யலாம். அல்லது அந்த பெண்களின் பெயர்கள் முன்பின்னாகவும் மாறி இருக்கலாம். சோழ மன்னர் விரும்பும் இந்த திருமண உறவை கங்க மன்னன் ஏற்றுக்கொள்வதாக மறு ஓலை வரைந்து அனுப்பிய பிறகே அவனுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பெண் யார் என்ற உண்மை இங்கு உள்ளவர்களுக்கு வெளிப்படலாம். அதுவரையில் இப்போது சொல்லப்படும் முடிவை நம்ப முடியாது. திகைப்பாலும் வியப்பாலும் அப்படியே விரைத்து அமர்ந்திருந்த கருணாகரன் சட்டென துள்ளி எழுந்து, இப்போதே சோழகங்கம் மாளிகைக்கு புறப்பட போகிறேன் இளவரசே என்றான் படபடப்பான குரலில். எதற்கு இந்த திடீர் அவசரம் என்றவாறு விஷ்ணுவர்த்தனனும் எழுந்தான். நான் ஏற்றுள்ள தூதுவன் பதவியை துறப்பது என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். இதை தெரிவிப்பதற்காகத்தான் சோழகங்கம் மாளிகைக்கு போகிறேன் என்கிறாயா? ஆம், என் ஆருயிர் நண்பர் வேங்கி இளவரசருக்கு பாதகமான எந்த ஒரு காரியத்தையும் செய்ய என்னால் இயலாது. அந்த துரோக செயலுக்கு நான் ஒருபோதும் துணை போக மாட்டேன். அதனால் எனக்கு கிடைத்த பதவி மட்டுமல்ல,
என் உயிரே போவதனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் என்று முரட்டுத்தனமாக ஒரு ஆவேச குரலில் கரகரத்தான் கருணாகரன். விஷ்ணுவர்த்தனன் இதை கேட்டு மெல்ல சிரித்தான். சிரித்துக்கொண்டே தன் நண்பனின் தோளில் கை போட்டு, நீ இவ்வளவு பெரிய நிர்மூடனாக இருப்பாய் என நான் நினைக்கவே இல்லை. உணர்ச்சிகள் வேகம் கொள்ளும் போது அறிவு சூன்யமாகிவிடும் என்பதை நிரூபித்து விட்டாய் என்றான் இதமான தொனியில். மூடனாக இருப்பது பற்றி நான் அவமானப்படவில்லை. துரோகியாகிவிடக்கூடாதே என்பதுதான் எனது ஒரே கவலை இளவரசே. விவேகத்தை பாராட்டலாம், ஆனால் உணர்ச்சிகளைத்தான் வழிபட முடியும். நீ செய்ய போவதை நன்றாக யோசித்துதான் பேசுகிறாயா? தீர ஆலோசித்தே சொல்கிறேன் இளவரசே. பைத்தியக்காரா, கூந்தல் வாறுகொலை எடுத்து மறித்துவிட்டால் திருமணமே நடக்காது என நினைத்தாலாம் எவ்வளோ ஓர் ஆத்திரக்காரி. நீ தூதுவன் பதவியை துறந்துவிட்டால் சோழ மாமன்னருக்கு வேறு தூதுவனே கிடைக்க மாட்டான் என்ற எண்ணமா உனக்கு? அப்படி எண்ணவில்லை. என் மூலம் வேங்கை இளவரசருக்கு எல்லளவு பாதகமும் ஏற்படக்கூடாது. அதற்கு நான் கருவியாக மாட்டேன், அவ்வளவுதான். அதாவது எனக்கு நேர இருக்கிற பாதகம் வேறு எவர் மூலமாவது நேரட்டும் என்கிறாயா? இளவரசே, தயவுசெய்து என்னை உங்கள் வாத திறமையால் வதைக்காதீர்கள் என அழமாட்டா குறையாக கெஞ்சினான் கருணாகரன். வருந்தாதே நண்பா, ஆனால் எனக்கு உதவக்கூடிய ஒரு நல்வாய்ப்பை நீ நழுவ விடுகிறாய் என்பதை மட்டும் தெரிந்து கொள் என்று கூறிவிட்டு அவள பொன்முறுவல் பூத்தான் விஷ்ணுவர்தனன். சொல்லுங்கள் இளவரசே, எதுவாக இருந்தாலும் இந்த வினாடியை செய்து முடிக்கிறேன் என்றவாறு துடிப்புடன் நிமிர்ந்தான் கருணாகரன். நீ இப்போது நேரே சோழகங்கம் மாளிகைக்கு புறப்பட வேண்டும். புறப்பட்டு இன்று இரவு அங்கே முடிவாகும் செய்தி அடங்கிய ஓலையை பெற்றுக்கொண்டு நாளை விடியற்காலை தலைக்காட்டுக்கு பயணமாக வேண்டும். உங்களுக்கு பாதகமான செய்தி அந்த ஓலையில் இருந்தால் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். நாளை மாலை இருட்டும் வேளையில் நான் உன்னை எங்கேனும் ஒரு இடத்தில் நீ பயணம் செல்லும் சாலையில் சந்திப்பேன். என்னை சந்திப்பீர்களா? ஆம், உன்னை எதிர்படுவேன். ஆனால் என்னோடு எனக்கு துணையாக 2 சோழிய வீரர்கள் வருவார்கள். அது தெரியும். அதனால் உன்னை வெறுங்கையோடு வந்து சந்திக்க மாட்டேன், வால்முனையில் சந்திப்பேன். போய் வா. அதிர்ச்சியுற்ற கருணாகரன் அவனை வெறுத்து பார்த்தான். அழகாக புன்னகை புரிந்த விஷ்ணுவர்த்தனன், சரி புறப்படு நண்பா என்றான். திகிலும் கவலையும் சூழ்ந்த முகத்துடன் தலை குனிந்த கருணாகரன் அந்த நந்தவனத்தை கடந்து கோவில் வாயிலை நோக்கி நடந்தான். சற்றைக்கெல்லாம் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது குதிரை மீது அவன் ஏறி செல்வது தெரிந்தது. இடுப்பின் மேல் 2 கைகளையும் ஊன்றியவாறு நின்ற விஷ்ணுவர்த்தனன் தொலை தூரத்தில் கருணாகரனின் குதிரை போய் மறையும் வரையில் பார்த்து கொண்டே இருந்துவிட்டு அப்போதுதான் நினைவு வந்தவனாக சட்டென திரும்பி நந்தவனத்தின் கீழண்டை வேலியோர பாதை மேலே தன் பார்வையை செலுத்தினான். அங்கே சற்று முன் பார்த்து பிறகு மக்கள் கூட்டத்தால் மறைக்கப்பட்ட அந்த 3 வாலிபர்களும் இப்போது அவன் நின்றிருந்த இடத்திற்கு நேர் பக்கவாட்டில் விரைந்து சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டு சென்றதாலோ வேலியோரத்தில் செடி கொடிகள் அடர்த்தியாக வளர்ந்திருந்ததாலோ விஷ்ணுவர்த்தனை அவர்களால் பார்க்க முடியவில்லை. அந்த 3 பேரில் ஒருவனை சில வினாடிகள் கூர்ந்து நோக்கிய விஷ்ணுவர்த்தனன் திடுக்குற்று ஓரடி பின்னால் நகர்ந்தான். பிறகு சடாரென தலையை குடிந்தவாறு வேலியோரத்திற்கு ஓடிச் சென்று ஒரு குதிரை நீவிக்கொண்டு மறுபுறம் மெல்ல எட்டி பார்த்தான். சந்தேகமே இல்லை, அந்த 3 பேரில் ஒருவன் சோழ இளவரசன் அதிராஜேந்திரன் தான். அவனோடு சென்ற 2 வாலிபர்களை விஷ்ணுவர்த்தனால் அடையாளம் கண்டு கொள்ள இயலவில்லை. இதற்கு முன்பு அவர்களை பார்த்த நினைவும் அவனுக்கு வரவில்லை. ஒருவன் அதிகாய பாகுவாகவும் கவர்ச்சிகரமான முகப்பொலிவுடனும் காணப்பட்டான். மற்றவன் சராசரி உயரமும் பருத்த உடலும் உருவரமான முகமும் கொண்டிருந்தான். அவர்கள் அணிந்திருந்த ஆடை அணிகளிலிருந்து ஓவியர்கள் அல்லது கவிஞர்களாக இருப்பார்கள் என எண்ண தோன்றியது. வெளியசைக்காமல் பார்த்து கொண்டு நின்ற விஷ்ணுவர்த்தனன் அந்த 3வரும் சற்று தூரம் போகிற வரையில் காத்திருந்து பிறகு வேலியை தாண்டி பாதைக்கு சென்று அவர்களை பின்தொடர்ந்து நடக்கலானான். அவன் மனதில் பல்வேறு வினாக்கள் முட்டி மோதி எழுந்து சரிந்தன. அவனுக்கு தெரிந்த வரையில், சோழ இளவரசன் அதிராஜேந்திரன் நண்பர் என்று எவருடனும் சேர்வதில்லை.
யாருடனும் மனம் விட்டு பேசியதையோ நெருங்கி பழகியதையோ கண்டதும் இல்லை. எப்போதுமே தனிமையை விரும்பும் ஒரு விசித்திரமான பேர்வழி அவன். ஆனால் நாட்டியம், இசை, கூத்து முதலானவற்றில் மிகுந்த வேட்கை உள்ளவன். தனிமை துய்ப்பில் சலிப்பேற்படும் போது அரண்மனை விரலியோருடன் அவனை பார்க்கவே முடியும். பெண் மக்களிடம் பழகுவதில் கௌரவம் பார்க்காதவன். அவனுடைய முகத்தோற்றமே ஒருவித பெண்மை சாயல் கொண்டதாக அமைந்திருந்தது. நடை, உடை, பாவனை, பேச்சு, பார்வை எல்லாவற்றிலும் மென்மை, பகட்டு, கூச்சம், குழைவு, அச்சம், அசட்டுத்தனம் இவை விரவி காணப்படும். இப்பேற்பட்டவன் இப்போது அவனுக்கு கொஞ்சமும் பொருத்தமில்லாத புதிய வாலிபர்கள் இருவரோடு சேர்ந்து செல்கிறான் என்றால், வினாடிக்கு வினாடி மலை போல வளர்ந்த வியப்புடன் அம்மூவருக்கும் பின்னால் அவர்கள் அறிய முடியாதபடிக்கு மறைந்தும் தயங்கியும் சென்று கொண்டிருந்த விஷ்ணுவர்த்தனன் அந்த பாதை சோழகங்கம் மாளிகைக்கு செல்லும் மற்றொரு பெரிய சாலையோடு சங்கமித்த முச்சந்தையில் கண்ட காட்சி என்றால் அப்படியே பிரமித்து சமைந்து நின்று விட்டான். அங்கே அந்த சாலை சந்திப்பின் திருப்பத்தில் ஒரு சிவிகை இறக்கி வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிவிகையினுள் ராஜசுந்தரியும் நறுஞ்சாந்தும் அமர்ந்திருக்க, அங்கிருந்து சிறிது தொலைவில் கோவலை கம்பீரமாக நின்று கொண்டிருந்தாள். அவளிடம் அவளுடைய சகோதரனான அதிராஜேந்திரன் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்க, அவனோடு வந்த அந்த இரு வாலிபர்களும் சற்று தூரத்தில் பவ்யமாக தலை குனிந்து நின்றிருந்தனர். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.